மறைந்த நடிகர் ரகுவரன் எப்படி பேசுகிறேன்னு பாருங்களேன். நம்ம நினைக்கிற வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை பாரமாக நினைக்காம, அதை சுமையாக நினைக்காம, அதோடு நம்ம பேஸ் பண்ணி வாழ்ந்தோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சும்மா வந்துடுச்சுன்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம். கஷ்டத்துக்காக வாழ்க்கையோடு நம்ம ஓடி போனோம்னா அதில் ஜெயிக்கிறவன் நம்மளாக தான் இருக்க முடியும். தோக்குறவனும் ஜெயிக்கிறவனும் வாழ்க்கையில் எப்போதுமே அதை பேஸ் பண்ணி வாழ்ந்தால் அதில் விட சுகம் வேறு எதுவுமே இல்லை. காலையில் எழுந்து 8:30 குளித்து இடித்து வேலைக்கு போய் சாயங்காலம் அதை வேலையில் 1008 டென்ஷனை சமாளித்து அந்த பிரச்சனைகளெல்லாம் சால்வ் பண்ணி சாயங்காலம் வரும்போது வீட்டில் பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வாழ்க்கையை சீராக ஓட்ட நினைக்கிறான் பாரு, அவன்தான் ஜெயிப்பான். ஜெயிக்கிறவன் என்றைக்குமே சுமையை பெருசாக நினைக்க மாட்டான். தான் தோளில் சுமக்கிற சுமையை விட இந்த நாட்டையும் இந்த தமிழ்நாட்டையும் நேசிக்கிறான் பாரு, அவன் ஜெயிப்பான். ஜெயிக்கிறதான் பிடிக்கும் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க வந்தான் உண்மையான மனுஷன்.